ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னாலஜி டெக் வைஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அந்த மொபைல், பிசி, லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. அது இந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவாக நான் வந்து போடுவேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன். சப்போஸ் அது புரியலங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு டெடிக்கேட்டடாக போடுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. ஆல்ரெடி ஒரு 3 கமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம் 3 கமெண்ட்ஸையும். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் போயிடலாம். கிறிஸ்டின் ஜோ அப்படிங்கிற பர்சன் என்ன கேட்டிருக்காருன்னா, LDAC mobile will support LSDC TWS or both are the same அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ப்ரோ, கண்டிப்பாக both are not same. ஏன்னா கம்பெனி வேறு வேறு. LSDC தாய்வானிஸ் கம்பெனிக்கு கீழே இருக்குது. அண்டு LDAC பார்த்தோம்னா ஜாப்பனீஸ், அது சோனிக்கு கீழே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே இன்ஜினியர்ஸ் அண்டு டிசைனர்ஸ் வேறு வேறு. ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. அண்டு ஃபோன் LDACல இருந்து TWS LSDCயில் இருந்தால் ரெண்டுமே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. அதுவும் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது மீன் ஹை ரெசல்யூஷன் ஒர்க் ஆகாது. பட் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஹை ரெசல்யூஷன் கோடக் யூஸ் பண்ணுறதுனால ஹை ரெசல்யூஷனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே வேறு கோடக்னால ரெண்டுமே வந்து அட்லீஸ்ட் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஹை ரெசல்யூஷனை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சப்போஸ் ஹை ரெசல்யூஷன் எஃபெக்டிவாக இருக்குன்னா நீங்கள் வந்து கோ வித் LDAC. ஏன்னா நான் LDACல தான் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்தேன். LSDCயில் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கல. மேபி LSDC 5.0வில் நல்ல டியூன் பண்ணியிருக்கலாம். மேபி கொஞ்சம் அது பார்த்துங்க, சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் கமெண்ட். ப்ரோ, என்னோட பட்ஜெட் 3.5K. இதில் நல்ல ஒரு DAC அண்டு IM சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு நான் பேஸ் லவர், IMல கொஞ்சமாச்சும் பேஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ரோ, எப்படி சொல்கிறது, IMங்கிறதே வந்து ஒரு ரா ஆடியோவை டெலிவர் பண்ணுற ஒரு டூல் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டர்ஸ் ரஹ்மான் சார் எடுத்துக்கோங்க. அவரோட யூசர்ஸ் எந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சி ஒரு ஆடியோவை போடுறாரோ, க்ரியேட் பண்ணுறாரோ, அந்த ஆடியோவை அப்படியே ராவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு டூல் தான் IM. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பேஸ் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறது மிகவும் தப்பு. அப்படி உங்களுக்கு பேஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நெக் பேண்ட் இல்லைனா TWS நோக்கி போங்க. ஏன்னா அதில் தான் வந்து பேஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. IMலேயும் வந்து ஒரு சில பேஸ் ஃபோக்கஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்குது. அது எனக்கு தெரியல. நான் வந்து IM வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நானும் ஒரு ப்ராடக்டை நிறையா வந்து செக் பண்ணல. ஸோ என்னால் வந்து ப்ராடக்டே இல்லாமல் என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியாது. உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா தமிழ்லேயே நிறைய சேனலில் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிவபரணி அப்படிங்கிற சேனலில் நீங்கள் நல்லா வந்து ஒரு குட் ரிவ்யூஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவர் வந்து நிறைய IMs கவர் பண்ணியிருக்காரு. அதில் பாருங்கள். உங்களுக்கு பேஸ் தான் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IM போகாதீங்க. கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அடைவீங்க. உங்களுக்கு ஃப்ளாட் ஆடியோ, ரா ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு க்ளீனான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் IM போங்க. ஏன்னா IMங்கிறது ஒரு கிரியேட்டர்ஸ்க்கானது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சியூமர்ஸ்க்கானது கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதை இங்கே நான் குறிப்பிட்டுக்கிறேன். ஓகே, தேர்ட் கமெண்ட் பார்க்கலாம். கோபிநாத் அப்படிங்கிற பர்சன் என்ன கேட்டிருக்காருன்னா, IQ 20K to 25K ரேஞ்ச் ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரோ என்ன மொபைல் சொல்லுங்கள், அப்போ தான் கரெக்டாக தெரியும். அண்டு மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் GSM அறையினால் என்ன மென்ஷன் ஆகியிருக்கு பாருங்கள். சவுண்ட்ஸில் 24 பிட் ஆர் 32 பிட் இப்படி ஏதாச்சும் மென்ஷன்ஸ் இருக்கா பாருங்கள். அப்படி இருந்தால் we can consider as high-res supported. பட் எதுவுமே மென்ஷன் ஆகலைன்னா நாம் அதை ஸ்டாண்டர்ட் 16 பிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு வந்து நீங்கள் அடுத்த ரிப்ளை என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, 24 பிட் காட்டுது GSM அறையினால், அப்போது LSDC மட்டும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ப்ரோ, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆடியோவை 2 விஷயமாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒன்று ஒயர்டு அண்டு ஒயர்லெஸ். நீங்கள் LSDC அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணது அது கோடெக்ஸில் வந்துடும். ஸோ கோடெக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த ஒயர்லெஸ் ஆடியோ ஹை ரெசல்யூஷன் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லேயே இன்னொரு வீடியோ இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து கோடெக்ஸ்னால் என்ன,
அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளூடூத்து அண்டு ஒயர்லெஸ் ஆடியோ எப்படி வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். பட் இதில் நீங்கள் கேட்டதுக்கு வந்து நான் பதில் சொன்னது ஒயர்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஒயர்டில் உங்களுடைய ஃபோன்லேயே உள்ள இன்பில்டாக்கு எந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்கள் ஃபோன் வந்து 24 பிட் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா உங்கள் இது வந்து ஓரளவு வந்து நல்ல ஹை ரெசல்யூஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிஎஸ்எம் அரேனால இந்தமாதிரி 24 பிட்டு 32 பிட்டு எதுவுமே மென்ஷன் ஆகலை, சும்மா எம்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு சில ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டு 16 பிட்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுல பேசிக் அப்படின்னு வச்சுக்கலாம். 8 பிட்டுங்கிறது ஃபோன் கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, 16 பிட்டு ஓரளவு சாங்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ 16ன்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், எதுவுமே வந்து இல்லைன்னா. ஆனால் அது பேட்லாம் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்டாக நல்லா எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறது. 24 பிட்டு 32 பிட்லாம் வந்து ஒரு இதில் ஹை ரெசல்யூஷனாக நமக்கு வந்து கொடுக்கும், நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. ஒரு 3 ஒர்த்தான கமெண்ட்டை வந்து எடுத்து 3 ஒர்த்தான ஒரு கொஷின்ஸை எடுத்து நான் அதுக்கு வந்து ரிப்ளை வீடியோ டெடிக்கேட்டடாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து நிறையா போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி க்யூரியாசிட்டி, இந்த மாதிரி வந்து டெக் வைஸில் வந்து ஏதாச்சும் டவுட் அதிகமாக இருக்குன்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நான் கமெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் அது புரியாத பட்சத்தில் நான் வந்து அதுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன், அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக. ஓகே, கமெண்ட்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் தான் முக்கியமாக. கமெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ போடுறோம். ஓகே கைஸ், பாய்.